ஹாய்ப்பா. ஜூலை 6 அன்னைக்கு நடந்த ஒரு தமிழ் சங்கம் ரிலேட்டடான டாப்பிக்லேருந்து டெஸ்ட்டு அதுக்குண்டான ஆன்சரையும் பார்த்துருவோம். சங்கம் என்ற சொல்லை முதல்ல பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் தான் தன்னுடைய நூலில் சங்கம் அப்படின்ற அந்த வேர்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் பாருங்கள், பொறுத்துக. இது ஓல்டு பிஓ கொஸ்டின். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அது எந்த ஆற்றங்கரையில் உருவானுச்சு அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டின். முதற்சங்கம் அப்படின்றது பற்றளி ஆற்றங்கரை. இடைச்சங்கம் குமரி. கடைச்சங்கம் வைகை ஆற்றங்கரை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் துவரை கோமான் அப்படின்னு யாரை சொல்கிறோம் அப்படின்றது தான் கொஸ்டின். துவரை கோமான் அப்படின்றவர் கண்ணன். நெக்ஸ்ட் பொறுத்துக. இது ஒரு இலக்கண நூல்கள் சம்பந்தமான ஒரு கொஸ்டின். இயற்றமிழ் அப்படின்ற அந்த இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம். நாடகத்தமிழ் இந்திர காளியம். இசைத்தமிழ் முதுநாரை. இசைத்தமிழ் முதுநாரை. முத்தமிழ் அகத்தியம். முத்தமிழ் அகத்தியம். ஓகேங்களா. இது ஒரு இலக்கணம் நூல். அதை எதை அதாவது இயற்றமிழ் அப்படின்னா அந்த நாடகத்தமிழ்னால் அது ஸ்பெசிஃபிக்காக நாடகத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு நூல் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினாக இருக்குது. இந்திரகாளியம் அப்படின்றது. இசைத்தமிழ்ங்கிறது முதுநாரை. முத்தமிழ் அப்படின்றது நமக்கு அகத்தியம். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின். குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல குறிப்பிடும் நூல். இது சிலப்பதிகாரம். குமரி அப்படின்னாவே ஒரு சிலப்பதிகாரம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல குறிப்பிடக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட்டு சங்க மலித்தமிழ், சங்க முகத்தமிழ். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் இதெல்லாம். ஓகேங்களா. சங்க மலித்தமிழ், சங்க முகத்தமிழ் அப்படின்ற கூற்று யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி திருமங்கையாழ்வார். திருமங்கையாழ்வார் தான் சங்கமுகத்தமிழ், சங்க மலித்தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். சங்கத்தமிழ் மூன்றும் தா. இந்த கூற்று யார் சொல்லியிருப்பாருன்னா ஔவையார். சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்றது ஔவையார் சொன்னது. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய நூல் எதுன்னா, அதாவது செப்பேடு. இதுன்னா சின்னமனூர் செப்பேடு. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். ஓகேங்களா. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் இதை குறிப்பிடக்கூடிய நூல் சின்னமனூர் செப்பேடு. குறிப்பிடக்கூடிய அந்த சான்று எது அப்படின்னா சின்னமனூர் செப்பேடு. நெக்ஸ்ட் கூற்று. கூற்று 1, கூற்று 2 இதில் எது சரி எது தப்பு அப்படின்றது. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். தமிழில் தோன்றிய முதல் உரை சிலப்பதிகாரம் அப்படின்றது. செகண்ட் ஒன் முதல் உரையாசிரியர் இளங்கோ அப்படின்றது. இதில் தமிழில் தோன்றிய முதல் உரைங்கிறது சிலப்பதிகாரம் கிடையாது. இறையனார் களவியல் உரை. இறையனார் களவியல் உரை. செகண்ட் முதல் உரையாசிரியர் யாருன்னா நக்கீரர் தான். அது இளங்கோவடிகள் கிடையாது. அப்போ இந்த 2 கூற்றுமே தவறு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள். இது ரிப்பீட்டடாக டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லேயும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவியவர் யார்? அவர் எந்த வருஷம் அந்த தமிழ் சங்கத்தை நிறுவினார்? அதான் கொஸ்டின். 4ஆம் தமிழ் சங்கம் நிறுவியவர் பாண்டித்துரை தேவர். ஓகேங்களா. பாண்டித்துரை தேவர். இவர் எந்த வருஷம் அந்த 4ஆம் தமிழ் சங்கத்தை நிறுவினார் அப்படின்னா 1901. 1901 நிறுவியிருப்பார். ஓகேங்களா. இது மாதிரி நீங்கள் நோட்டில் எழுதி ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் நமக்கு ஒரு கோர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு இதை சுற்றி
இப்போ வந்து 4ஆம் தமிழ் சங்கம் அப்படின்னா இதை சுற்றி வந்து என்னென்ன கொஸ்டின் வந்து கேட்கலாம் அப்படின்ற மாதிரியே இது வந்து ஒரு கோர் பாயிண்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து போடணும். ஓகேங்களா? இது எல்லாமே சங்கம் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின் தான். 1 மந்த்து ஃபுல்லாகவே நாங்கள் தமிழ் வந்து டெஸ்ட் வந்து வச்சுருப்போம். ஓகேங்களா? ஜூலை ஃபஸ்ட்லேருந்து இந்த ஜூலை அந்த எண்டு வரைக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் கொஸ்டின் மட்டும்தான். தமிழ் ஒரு 4 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட்டு மட்டும் மாற்றி மாற்றி, அதாவது தமிழ், மேக்ஸு அண்டு சைக்காலஜி 3மே டெய்லியுமே வந்து ஒரு 10 கொஸ்டின் அந்த மாதிரி நாங்கள் வந்து முடிச்சிருக்கோம். நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கொஸ்டின் இதெல்லாம் பார்க்க தான் நமக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஓகேங்களா? தேங்க்யூ.